சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளம் கிராமத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இதுபற்றி விளக்கமான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் நாசரிடம் கேட்கலாம். நாசர், அங்கு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறதா? அங்குள்ள தகவல் என்ன? அங்குள்ள நிலவரம் என்ன? அதாவது அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது பொங்கலுக்கு மறுநாள் கொண்டாடப்படும் அந்த நிகழ்ச்சி. இது கட்டிக்குளம் என்ற இடத்துல பாரம்பரியமாக கொண்டாடப்படும் அந்த மாடு மஞ்சு விரட்டு எனப்படும் அந்த மாட வெட்டு இது நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில தொடங்குச்சு. அதற்காக மாடுகளை கொண்டு வரும் பொழுது காவல்துறையினர் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு அது தள்ளுமுள்ளாகினது. இதனால் அதாவது தடையை மீறி மாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 10 மாடுகளுக்கு மேல் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது. அந்த 10 மாடுகளின் உரிமையாளர்களையும் இந்த காவல்துறையினர் அழைத்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அவர்களிடம் தடையை மீறி செய்ததற்காக கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நாசர், அந்த பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? எவ்வளவு பேர் குவிந்திருக்கிறார்கள்? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல் அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். மாடுகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்படுவதால் எங்கிருந்து அவிழ்த்து விடப்படுகிறது என்று அந்த பொதுமக்கள் தெரியவில்லை. இருந்தாலும் அவர்கள் மாடுகளின் உரிமையாளர்கள் கொடுத்த தகவல் பேரில் அவர்கள் கண்மாயை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் மாடுகள் அவிழ்த்து கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 10 மாடுகளுக்கு மேல் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு செய்திருந்தும் அந்த தடையை மீறி தற்போது இந்த மஞ்சு விரட்டு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கார்த்திகேயன். நாசர், தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இது குறித்து அங்குள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இளைஞர்களும் பொதுமக்களும் சேர்ந்து பீட்டா அமைப்பை கடுமையாக சாடி வருகின்றனர். பீட்டா அமைப்பினால் தான் இந்த ஜல்லிக்கட்டிற்கு தடை ஏற்பட்டுள்ளது. அதனால் இந்த பீட்டா அமைப்பை நமது நாட்டில் இருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கின்றனர். இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இந்த மஞ்சு விரட்டை காண்பதற்கு மிகுந்த உற்சாகத்துடன் வந்திருக்கின்றனர். இதுபோல் இந்த பாரம்பரிய விளையாட்டை தடை செய்வதை மத்திய அரசு உடனே தடுத்திருக்க வேண்டும். தடுத்து நிறுத்தாததால் இப்ப மத்திய அரசு மீதும் அவர்கள் மக்களின் பார்வையும் இளைஞர்களின் கோபமும் திருப்பி இருக்கிறது. இதனால் பீட்டா அமைப்பை முழுமையாக தடை செய்யும் வரை ஓயக்கூடாது என்று இளைஞர்களிடையே ஒரு மிகுந்த எழுச்சி காணப்படுகிறது. பீட்டா அமைப்புக்கு எதிராகத்தான் தற்போது பொதுமக்களும் இளைஞர்களும் குரல் கொடுத்து வருகின்றனர்.